அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் உமையா கலாபத்தின் 6வது கலீஃபாவாக பொறுப்பேற்ற வலித் பின் அப்துல் மலிக்கின் ஆட்சி காலத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை பற்றி நாம மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அடுத்த ஆட்சியாளராக, அதாவது 7வது கலீஃபாவாக பொறுப்பேற்ற சுலைமான் பின் அப்துல் மலிக்கின் ஆட்சி கால நிகழ்வுகளை பற்றி நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். கலீஃபா வலித்தின் மரணத்திற்கு பிறகு ஏற்கனவே மக்களிடம் பெற்ற வாக்குறுதியின்படி வலித்தின் சகோதரர் சுலைமான் பின் அப்துல் மலிக் கலீஃபாவாக பொறுப்பேற்கிறார். இவர் வலிதை விட 4 வயது இளையவர். அப்துல் மலிக்கின் வாரிசுகள் 6 பேர்களில் இவர் 2ஆமவர். வலிதின் ஆட்சி காலம் முழுவதும் சுலைமான் பாலஸ்தீனின் ஆளுநராக பொறுப்பேற்றிருந்தார். ஹிஜ்ரி 96ஆம் ஆண்டு ஜமாத்துல் ஆகிர் மாதத்தில் சுலைமான் அடுத்த கலீஃபாவாக மக்களிடம் வாக்குறுதி பெறப்பட்டது. உமையா வம்சத்தினரின் இந்த ஆட்சி காலங்களில் ஒரு தவறான வழக்கம் நடைமுறையில் இருந்து வந்தது. தொழுகையை அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேற்றாமல் அதன் பிற்பகுதியில் நிறைவேற்ற ஆரம்பிக்கிறாங்க. இந்த நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் சுலைமான் பின் அப்துல் மலிக். இவர் ஆட்சி பொறுப்பிற்கு வரும் முன்பே, அதாவது ஒரு ஆண்டிற்கு முன்பே ஹஜ்ஜாஜ் இறந்து விட்டார். இருந்தாலும் ஹஜ்ஜாஜின் செயல்பாடுகள் அனைத்தின் மீதும் வெறுப்பு கொண்டிருந்த கலீஃபா சுலைமான் தான் பொறுப்பேற்றவுடன் முதல் பணியாக ஹஜ்ஜாஜ் தன் மரண தருவாயில் ஈராக்கின் ஆளுநராக நியமித்திருந்த அவருடைய மகன் அப்துல்லாவை பதவி நீக்கம் செய்தார். அதுபோல ஹஜ்ஜாஜ் நியமனம் செய்திருந்த அவரது உறவினர்கள் தொடர்ந்து நிர்வாக பதவிகளை நீடிப்பதை விரும்பாமல் அவர்கள் அனைவரையும் பதவி நீக்கம் செய்தார் சுலைமான். கலீஃபா வலித் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஹஜ்ஜாஜுடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உமர் பின் அப்துல் அஜீஸை ஹிஜாஸ் பகுதியின் ஆளுநர் பதவியிலிருந்து நீக்கியிருந்தார் என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது சுலைமான் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு உமர் பின் அப்துல் அஜீஸை தன்னுடைய முதன்மை ஆலோசகராகவும் தலைமை அமைச்சராகவும் பொறுப்பு கொடுத்து அவரை கண்ணியப்படுத்தினார் சுலைமான். அதுபோல சிந்து மாகாணத்தின் ஆளுநராக இருந்த முகமது பின் காசிமிற்கு பதிலாக யசீத் பின் கப்ஷா என்பவரை ஆளுநராக நியமித்து முகமது பின் காசிமை கைது செய்து தன்னிடம் அனுப்பி வைக்க வேண்டும் என்ற உத்தரவுடன் அவரை சிந்துவுக்கு அனுப்பி வைத்தார் சுலைமான். ஆனால் சிந்து மாகாண மக்களிடம் முகமது பின் காசிம் மீது நல்லதொரு பெயரும் மரியாதையும் இருந்த காரணத்தினால கலீஃபாவின் இந்த செயலை அறிந்த அந்த மக்கள் மிகவும் வேதனை அடைகிறாங்க. அவர்கள் முகமது பின் காசிமிடம் கலீஃபாவின் உத்தரவுக்கு அடிபணிய வேண்டாம் என்று வற்புறுத்துறாங்க. ஆனால் முகமது பின் காசிம் கலீஃபாவிற்கு பணிய மறுக்கும் குற்றத்தை செய்து அல்லாஹ்வின் தண்டனையை பெற நான் விரும்பவில்லை என்று கூறிவிட்டு புதிய ஆளுநரான யசீத் பின் கப்சாவிடம் தன்னை ஒப்படைக்கிறார் முகமது பின் காசிம். யசீத் அவரை கைது செய்து டமாஸ்கஸுக்கு அனுப்பி வைக்கிறார். பிறகு முகமது பின் காசிம் வாசித் நகரில் சிறை வைக்கப்பட்டு இறுதியில் சித்திரவதை செய்யப்பட்டு அவர் கொல்லப்படுகிறார். அதுபோல மரணமடைந்த தனது சகோதரன் வலீதின் மீதும் சுலைமானுக்கு மிகவும் வெறுப்புணர்ச்சி இருந்தது. அதனால வலீதின் படைத்தலைவர்கள் அவமதிப்பிற்கும் அவமானத்திற்கும் உள்ளாக்கப்பட்டாங்க. வலீதின் படைத்தலைவர்களில் மஸ்லமா பின் அப்துல் மலிக் மட்டுமே சுலைமானின் அவமதிப்புக்கு உள்ளாகாமல் தப்பித்ததோடு பதவியில் நீடிக்கவும் செய்தார். காரணம், மஸ்லமாவும் சுலைமானும் சகோதரர்கள். அதோட மஸ்லமா அரசு போக வாழ்க்கையில் ஆர்வமற்றவராக இருந்த காரணத்தினால அவரை சுலைமான் தன்னுடைய எதிரியாக நினைக்கவில்லை.
அதுபோல வட ஆப்பிரிக்கா முழுவதையும் அமைதியை ஏற்படுத்தி ஸ்பெயினை வெற்றி கொண்டு ஐரோப்பாவை வெற்றி கொள்ள முன்னேறிய மூசா பின் நுசைரையும் சுலைமான் விட்டு வைக்கவில்லை. கௌரவிக்க வேண்டிய அந்த மூசாவை சுலைமான் கைது செய்து சிறையில் அடைத்தார். இந்த காலகட்டத்தில் தான், அதாவது ஹிஜ்ரி 97ஆம் ஆண்டு, ரோமானிய படைத்தலைவர்களில் ஒருவனான அல்கோன் என்பவன் கலிஃபா சுலைமானோடு இரகசிய உறவு வைத்துக் கொள்ள விரும்பி சுலைமானை சந்தித்து கான்ஸ்டன்டினோபிள் மீது படையெடுக்கும்படியும் கான்ஸ்டன்டினோபிளை வெற்றி கொள்ள தான் உதவுவதாகவும் கூறுகிறார் அல்கோன். அல்கோனுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி கலிஃபா சுலைமான் தன்னுடைய சகோதரர் மஸ்லமாவின் தலைமையில ஒரு பெரும் படையுடன் தனது மகன் தாவூத் அவரையும் சேர்த்து கான்ஸ்டன்டினோப்பிளுக்கு அனுப்பி வைக்கிறார் கலிஃபா சுலைமான். இவர் தன் மகன் தாவூதை அந்த படையோடு அனுப்பி வைக்க காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன் அறிவிப்பு தான், நமக்கு தெரிந்த அறிவிப்பு தான். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு சகாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாமியர்களால் முதலில் வெற்றி கொள்ளப்படுவது ரோம் நகரமா அல்லது கொன்ஸ்டாந்தினோபிளா என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் ஹெராக்குலஸ் மன்னரின் நகரம்தான், அதாவது கொன்ஸ்டாந்தினோபிள் தான் வெற்றி கொள்ளப்படும், அதுவும் ஒரு வீரமுள்ள இளைஞரால் வெற்றி கொள்ளப்படும் என்று கூறினார்கள். அதனால்தான் உமையா கிலாஃபத், அப்பாசிய கிலாஃபத், உதுமானிய கிலாஃபத்தின் ஆட்சியாளர்கள் பலரும் அந்த நகரை வெற்றி கொள்ள முயற்சி செய்தார்கள். இப்போ கலிஃபா சுலைமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பை உண்மைப்படுத்தும் இளைஞனாக தன் மகன் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் மஸ்லமாவின் படையோடு தன் மகன் தாவூதையும் அனுப்பி வைக்கிறார் சுலைமான். இப்போ முஸ்லிம் படைகள் கான்ஸ்டன்டினோபிளை அடைந்து அந்த நகரை சுற்றி முற்றுகையிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அந்த படை வீரர்களில் ஒவ்வொருவரும் தன்னோடு கொண்டு வந்த உணவுப் பொருட்களில் உள்ள தானியங்களில் ஒரு பிடி தானியத்தை மட்டும் எடுத்து தங்கள் படையின் தலைமை இடத்தில் சேமித்து வைக்கும்படி உத்தரவிடுகிறார் படைத்தளபதி முஸ்லமா. ஒரு சிறிய குன்று அளவிற்கு தானியம் குவிந்து விடுகிறது. அதன் பிறகு படை வீரர்களுக்கான குடில்கள் களிமண்ணாலும் கற்களாலும் கட்டப்பட்டன. அருகில் உள்ள நிலப்பகுதியை பண்படுத்தி சேமித்து வைத்த அந்த தானிய விதைகளை கொண்டு அந்த நிலத்தில் பயிரிடுகிறார்கள். இஸ்லாமியர்களின் இந்த முற்றுகை ஒரு ஆண்டை தாண்டுகிறது. அதனால கான்ஸ்டன்டினோபிளுடைய மக்களின் உணவு கையிருப்பு குறைய ஆரம்பிக்கிறது. முஸ்லிம் படைக்கு ரோமானிய படை தளபதிகளுள் ஒருவரான அல்கோன் ஆதரவளித்து வருகிறார் என்ற தகவல் ரோமானிய தலைவர்களுக்கு கிடைக்கிறது. அதனால அந்த ரோமானியர்கள் இப்பொழுது ஒரு ரகசிய திட்டம் தீட்டுகிறார்கள். அதன்படி அந்த ரோமானிய தலைவர்கள் அல்கோனுக்கு ஒரு ரகசிய தகவலை அனுப்புறாங்க. அதுல முஸ்லிம்களின் இந்த முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வர அல்கோன் உதவினால் ரோமானியர்களின் ஆட்சி பரப்பில் 2இல் ஒரு பகுதியை அல்கோனுக்கு தருவதாக ரகசிய வாக்குறுதிகளும் கொடுக்கிறாங்க அந்த ரோமானிய தலைவர்கள். அல்கோன் இந்த ரகசிய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறார். பிறகு அவர் மஸ்லமாவிடம் சென்று சொல்கிறார், நீங்கள் உங்கள் தானிய களஞ்சியத்தையும் விளை நிலங்களையும் தீ வைத்து எரித்து விட்டீர்கள் என்றால் முஸ்லிம்கள் ஏதோ ஒரு பெரிய தாக்குதலுக்கு தயாராக விட்டார்கள் என்று அந்த ரோமானியர்கள் பயந்து அவர்களாவே தங்கள் நகரை, அதாவது கான்ஸ்டன்டினோபிளை உங்களிடம் ஒப்படைத்து விடுவார்கள். இவ்வாறு செய்தால் எந்த உயிரிழப்பும் இல்லாமல் நகரை மிக எளிதாக கைப்பற்றி விடலாம் என்று ஆலோசனை கூறுகிறார் அல்கோன். அல்கோன் சொன்னதை அப்படியே நம்பிவிட்டார் மஸ்லமா. ஏற்கனவே அந்த ரோமானிய தலைவர்கள் மஸ்லமாவிடம் தாங்கள் செலுத்தும் சிஜியாவை பெற்றுக்கொண்டு முற்றுகை கைவிடும்படி கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் அதற்கு மஸ்லமா மறுத்து விட்டிருந்தார். இப்ப அல்கோனின் யோசனை ஒரு நல்ல பலனை தரும் என்று நம்பிய மஸ்லமா சேமித்து வைத்த தானியங்களையும் விளை நிலையங்களையும் தீமூட்டி எரித்து விடும்படி தன் படை வீரர்களுக்கு உத்தரவிட்டார் மஸ்லமா. முட்டாள்தனமான இந்த செயலால் ரோமானியர்கள் மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு சென்று விட்டார்கள். அது மட்டும் இல்ல, முஸ்லிம்களுக்கு எதிராக போரிடுவதற்கான துணிச்சலையும் அது அவர்களுக்கு அதிகப்படுத்தியது. மஸ்லமா நினைத்தது போல் எதிர்த்தரப்பிலிருந்து எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. நாட்கள் செல்ல செல்ல உணவு பற்றாக்குறையால் முஸ்லிம் படைகள் அவதிக்குள்ளாக ஆரம்பிக்கிறார்கள்.
இப்ப அல்கோல் தனது ஆதரவாளர்களுடன் முஸ்லிம் படையிலிருந்து விலகி ரோமானியர்களுடன் சேர்ந்து கொள்கிறான். முஸ்லிம் படை வீரர்கள் இப்பொழுது பட்டினியால் சாக தொடங்கிவிட்டார்கள். அதோடு அல்லாமல் அந்த நேரம் மழை காலமாக இருந்ததுனால அதிகமான மழை பொழிவும் இருந்தது. அதனால அண்டை பகுதிகளுக்கு சென்ற உணவுப் பொருட்களை பெறவும் அவர்களால் முடியவில்லை. இந்த நிலையில்தான் சுலைமான் மரணம் அடைந்துவிட்ட செய்தி மஸ்லமாவுக்கு கிடைக்கும். சுலைமான் பின் அப்துல் மலிக் தன் மரணத்திற்கு முன்னால் தன் அடுத்த வாரிசாக யாரை தேர்ந்தெடுத்தார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். முதலில் சுலைமான் தன் மகன் ஐயூபை வாரிசாக தேர்வு செய்திருந்த நிலையில அவர் நோய்வாய்ப்படுகிறார். அதனால சுலைமான் அடுத்த கட்ட ஏற்பாடு குறித்து தன் ஆலோசகரான ரஜா பின் ஹைவா என்பவரோடு கலந்து ஆலோசிக்கிறார். முதலில் சுலைமான் தன் அடுத்த மகன் தாவூதை முன்மொழிகிறார். அதற்கு ரஜா சொல்கிறார், அவர் கான்ஸ்டன்டினோபிள் முற்றுகையில் ஈடுபட்டிருக்கிறார். அதோட நீண்ட காலமாக அவரிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பதையும் அல்லாஹ்வே அறிந்தவர். அதனால அவரை உங்களுடைய அடுத்த வாரிசாக அறிவிக்கும்படி மக்களை வலியுறுத்த முடியாது என்று ரஜா கூறியதற்கு சுலைமான் இப்பொழுது தன் இளைய மகனை குறிப்பிடுகிறார். அதற்கு ரஜா, அவர் மிகவும் இளம் வயதினராக இருக்கிறார், கிலாபத்தின் சுமையை தாங்கும் ஆற்றல் இல்லாதவர் என்று ரஜா கூறிவிடுகிறார். அப்படி என்றால் நான் யாரைத்தான் பிரதிநிதியாக நியமிப்பது அப்படின்னு சுலைமான் கேட்கிறார். அதற்கு ரஜா சொல்கிறார், மக்களின் மீதான அக்கறையில் இரையச்சமும் தூய்மையும் கண்ணியமும் வாய்ந்த ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் உறவினர் உமர் பின் அப்துல் அஜீஸை தேர்வு செய்யலாம். இப்பொழுது உள்ள நிலையில் உங்கள் வாரிசாக தகுதியானவர் அவரை தவிர வேறு யாரும் இல்லை. மேலும் உமர் ஆளுநருக்கான அனுபவமும் உங்கள் தலைமை அமைச்சராக இருப்பதால் அவர் நிர்வாகத்திலும் மிகுந்த அனுபவம் உள்ளவராக இருக்கிறார் என்று அந்த ரஜா சொல்கிறார். அதற்கு சுலைமான், நீங்கள் சொல்வதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். உமர் இதற்கு தகுதியானவர் என்று எனக்கும் தெரியும். ஆனால் என்னுடைய சகோதரர்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை என்றால் அவர்கள் உமருக்கு எதிராக திரும்புவார்களே என்ற பயமும் எனக்கு இருக்கிறது என்று கூறுகிறார் சுலைமான். அதற்கு ரஜா, உமர் பின் அப்துல் அஜீஸை கலிஃபாவாக நியமிப்பதுடன் உங்கள் சகோதரர் யசீத் பின் அப்துல் மலிக் அவருக்கு பின் கலிஃபாவாக அறிவித்து ஒரு ஆவணம் எழுதிவிடுங்கள், அதன் பிறகு பிரச்சனை எதுவும் வராது என்று கூறுகிறார் ரஜா. ரஜாவின் இந்த யோசனை ஏற்றுக்கொண்ட சுலைமான் உமர் பின் அப்துல் அஜீஸின் கிலாபத் அறிவிப்பை அரசு முத்திரையுடன் எழுதி அதை ரஜாவிடம் கொடுத்துவிட்டு சொல்கிறார், இந்த கடிதத்தை ஓர் உரையில் வைத்து அந்த கடித உரையை மக்களிடம் காட்டி அமீருல் மோமினின் அடுத்த கலிஃபாவை தேர்வு செய்துள்ளார், இந்த உரையில் குறிப்பிட்டுள்ள பெயருக்கு நீங்கள் வாக்குறுதி அளிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கூறுகிறார் சுலைமான். அதன் பிறகு ரஜா மக்களிடம் இதை அறிவிக்கிறார். ஆனால் மக்கள் பெயரை அறிவிக்கும் வரை வாக்குறுதி அளிக்க மாட்டோம் என்று கூறுகிறார்கள். மக்களின் இந்த கருத்தை தெரிந்து கொண்ட கலிஃபா சுலைமான் உடனடியாக ஒரு அறிவிப்பு செய்கிறார். நகரின் நீதிபதியின் முன்னிலையிலும் ஊர்காவல் தலைவர் முன்னிலையிலும் மக்கள் வாக்குறுதி அளிக்க வேண்டும், மறுப்பவர்களின் தலை துண்டிக்கப்படும் என்று சுலைமான் அறிவிப்பு செய்த மறுகணம் மக்கள் அனைவரும் வாக்குறுதி அளிக்க தொடங்கிவிட்டார். இப்பொழுது மக்கள் வாக்குறுதி அளித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் ரஜா அரண்மனைக்கு திரும்புகிறார். அப்பொழுது சுலைமானின் மற்றொரு சகோதரரான ஹிஷாம் பின் அப்துல் மலிக் ரஜாவிடம் கேட்கிறார், அமீருல் மோமினின் எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை மறுத்திருப்பார் என்று நான் சந்தேகிக்கிறேன். என்னுடைய சந்தேகத்தை நீங்கள் தீர்த்து வைத்தால் எனக்கு உண்டான ஏற்பாடுகளை நான் செய்து கொள்ள உதவியாக இருக்கும் என்று கூறுகிறார் ஹிஷாம் பின் அப்துல் மலிக். அதற்கு ரஜா சொல்கிறார், அமீருல் மோமினின் மூடப்பட்ட ஒரு உரையைத்தான் என்னிடம் கொடுத்தார். அவர் பாதுகாப்பாக வைத்திருக்கும் ஒரு ரகசியத்தை நான் எப்படி உங்களிடம் சொல்ல முடியும் என்று பதில் கூறிவிடுகிறார் ரஜா. சிறிது தூரம் சென்ற பிறகு உமர் பின் அப்துல் அஜீஸ் எதிரில் வருகிறார். அவர் ரஜாவிடம் கேட்கிறார், அமீருல் மோமினின் என் பெயர் அதில் எழுதியிருப்பாரோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. நீங்கள் அறிந்திருந்தால் தயவு செய்து சொல்லிவிடுங்கள். குழப்பத்திலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ளவும் இந்த சுமையை தவிர்த்துக் கொள்ளவும் நான் முயற்சி செய்வேன் என்று கூறுகிறார் உமர் பின் அப்துல் அஜீஸ். அதற்கு ரஜா,
ஹிஷாமிற்கு சொன்ன அதே பதிலையே உமருக்கும் சொல்லிவிடுகிறார். கிபி 217ஆம் ஆண்டு சபர் மாதம் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று தனது 45வது வயதில் சுலைமான் பின் அப்துல் மலிக் நோய்வாய்ப்பட்டு வஃபாத்தாகிறார். 2 ஆண்டு 9 மாத காலம் அவர் ஆட்சியிலே இருந்தார். அவரது ஆட்சியின் போது முஸ்லிம்கள் பல்வேறு நிலப்பகுதிகளை வெற்றி கொண்டார்கள். இஸ்லாமிய சட்டங்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருந்த சில செயல்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வந்தார் சுலைமான். கஜாஜை போல் மக்கள் மீது அடக்குமுறைகளை ஏறிய அவரது ஆளுநர்கள் அனைவரையும் பதவி நீக்கம் செய்யப்பட்டதால் அந்த பகுதிகளில் மக்கள் நிம்மதி அடைந்தார்கள். முகமது பின் காசிமுக்கும் மூசா பின் உசைருக்கும் சுலைமான் இழைத்தது அநீதியாக நமக்கு தோன்றினாலும் உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்களை சுலைமான் தனது பிரதிநிதியாக, அதாவது தனக்கு அடுத்த கலிஃபாவாக நியமித்ததுதான் மிகவும் போற்றத்தக்க செயல் என்பதை தொடர்ந்து வரும் உமர் பின் அப்துல் அஜீஸின் வரலாறுகளை நாம் பார்க்கும்போது நமக்கு புரியும். அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக 8வது கலிஃபாவாக பொறுப்பேற்ற உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்களின் ஆட்சிகால நிகழ்வுகளை நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.